குப்பக்காவிடம் தண்ணீர் கேட்டாயா? மெதுவா பக்கத்துல போனேன். குப்பக்கா குப்பக்கா, எனக்கும் என்னோட கழுதைக்கும் தண்ணி தருவாயான்னு கேட்டேன். என்ன சொன்னா அந்த அக்கா? அவளுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. அவளுக்குமா? என்ன சொன்னா? ஏயா, என்ன பார்த்தா உனக்கு என்ன இளிச்சவா மாதிரி தெரியுதா? ஏன் வீட்டுக்கு 2 குடம் தண்ணி இறைக்கிறதுக்கே நான் மூச்சு வாங்க வேண்டி இருக்கு. இதுல வேற உனக்கும் தண்ணி, உன்னோட கழுதைக்கும் தண்ணி இறைச்சி தரணுமா? வேணும்னா ஒன்று செய்கிறேன். இந்த கிணத்துலேருந்து தண்ணி வேணா, நீயே இறைச்சிக்க, உன் கழுதைக்கும் குடு, நீயும் குடின்னு சொல்லிவிட்டா. அதாவது அவளிடம் இரக்க சுபாவம் இருந்தது, ஆனால் உழைக்கும் திறன் இல்லை போலும். ஆமாங்கய்யா, இந்த பொண்ணு நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அடுத்த ஊருக்கு கழுதையை இழுத்துக்கிட்டு போனேன். அங்க ஒரு பொண்ணு கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் கருப்பாத்தான் இருந்தா. அவ பேர் என்ன? சுப்பக்கா. ஓ, அங்க குப்பக்கா, இங்க சுப்பக்காவா? சரி, சுப்பக்காவிடம் தண்ணீர் கேட்டாயோ? கேட்டல்ல. சுப்பக்கா சுப்பக்கா, எனக்கும் என்னோட கழுதைக்கும் தண்ணி இறைச்சி தருவியான்னு கேட்டேன். இந்த சுப்பக்கா என்ன சொன்னா? உனக்கு தண்ணி இறைச்சி தரமாட்டேன், ஆனா உன்னோட கழுதைக்கு வேணா தண்ணி இறைச்சி தர்றேன்னு சொல்லிட்டேன். கழுதையை விட நீ கேவலமாக போய்விட்டாயா என்ன? அதையேத்தான் நானும் அந்த சுப்பக்கா கிட்ட கேட்டேன். உன் கழுதைக்கு கால் ஒடிஞ்சிருக்கு, அதனால பாவம்னுட்டு கழுதைக்கு வேணா தண்ணி இறைச்சி தர்றேன், ஆனா உனக்குத்தான் காலு நல்லாத்தானே இருக்கு, உனக்கு தண்ணி இறைச்சி தர்றதுன்னா உன் காலை வேணா உடைச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டா அந்த சுப்பக்கா. நீ என்னதான் சொன்ன? நான் யோசிச்சு பார்த்தேன். சுப்பக்கா வேணுமா இல்ல நம்ம காலு வேணுமான்னு. காலுதான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன் சமா. ஆக ரபக்காவை தேடி போய் ஒரு குப்பக்கா ஒரு சுப்பக்காவை பார்த்துட்டு கடைசியா யாரும் இல்லாம தோல்வி அடைஞ்சு வந்திருக்கிற. ஆக யாருமே உனக்கு தண்ணீர் தரல. ஏன் தொண்டை தண்ணி தான் போச்சு. குப்பக்காட்ட இறக்க சுபாவம் இருந்தது, ஆனா உழைக்கிற திறன் இல்லை. சுப்பக்காட்ட உழைக்கிற திறன் இருந்தது, ஆனா உன் மேல இறக்கங்காட்ட அவ தயாரா இல்லை. ஆமாங்க யசமா, அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. போன காரியம் என்ன ஆயிற்று? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று என்னை வாழ்த்திய அவரே என்ன சொன்னார் தெரியுமா? ரூத், உன்னை திருமணம் செய்து கொள்ளும் தகுதி எனக்கு இருக்கிறது, உண்மைதான். ஆனால் உன்னை திருமணம் செய்து கொள்ளும் உரிமை என்னை விட என் அண்ணனுக்கு அதிகம் இருக்கிறது. அவர் பெயர் தோகு. அவர் உன்னை திருமணம் புரிந்து கொள்ள சம்மதித்தால் நல்லது. அப்படி அவருக்கு விருப்பம் இல்லை என்றால் நானே உன்னை முறையாக திருமணம் செய்து கொள்கிறேன் ரூத். எனக்கு தெரியும், எனக்கு நன்றாக தெரியும், கடவுள் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார் என்று. நம் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னப்பா யசமா, அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். நீயும் இந்த குப்பக்கா சுப்பக்கா கதையை சொல்லி சொல்லி காலத்தை கழிச்சிட்டப்போ. ஆமா, 43 வயதுல இனிமேல் உனக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? என்ன அப்படி கேட்டுட்டீங்க யசமா? நாளைக்கு ஷெக்கேம் நகர்ல நான் பொண்ணு பார்க்க போறேன். செவ்வாய்க்கிழமை கெஷேர்ல பொண்ணு பார்க்க போறேன். புதன்கிழமை எல்தக்கே பட்டணத்துல பொண்ணு பார்க்க போறேன். வியாழக்கிழமை கிபத்தோன் ஊர்ல பொண்ணு பார்க்க போறேன். வெள்ளிக்கிழமை அல்மோ நகர்ல, அப்புறம் சனிக்கிழமை. நிறுத்து 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 நிறுத்து. உண்மையாவா சொல்ற? ஆமா ஏசமா, உங்ககிட்ட நான் என்னைக்கு போய் சொல்லியிருக்கேன்? பொண்ணு பார்க்க இங்க வா அங்க வான்னு போட்டி போட்டுக்கிட்டு கூப்பிடுறாங்க. போக்குவரத்து செலவு கூட கொடுக்குறாங்க ஏசமா. உண்மையாவா? பின்ன
நான் போய் பொண்ணு பார்த்து வர்ற ராசியில அடுத்த வாரத்திலேயே அந்த பொண்ணுக்கு வேறொரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிருதான். ஓ, அப்படி ஒரு ராசி வந்துட்டுதா உனக்கு? ஆமா ஏசம்மா, நான் போய் ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துட்டு வருவேன். அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கும். குடும்பம் நல்ல குடும்பமா இருந்தா பொண்ணு நல்லா இருக்காது, பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா குடும்பம் நல்ல குடும்பமா இருக்காது. ஆக அது இருந்தா இது இருக்காது, இது இருந்தா அது இருக்காது. கடைசியா பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு வந்துருவேன். ஆனா அந்த பொண்ணுக்கு அடுத்த வாரத்திலேயே வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆயிரும். என்னோட இந்த ராசிக்காக ஒவ்வொரு ஊர்லயும் பொண்ணு பார்க்கவா பொண்ணு பார்க்கவா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு கூப்பிடுறாங்கன்னா பாத்துக்கங்களேன். இனி என்னதான் செய்ய போற? உன் உத்தேசம்தான் என்ன? பொண்ணு பார்க்க போக வேண்டியதுதான். நான் ஒன்று சொல்றேன் கேள். குறைகள் இல்லாத மனிதர்களே இல்லை. பெண் பார்க்கும்போது குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் திருமணமே ஆகாது. ஒவ்வொரு பெண்ணிட்டையும் நிறைகளையும் பார்க்க கத்துக்கப்பா. ஒவ்வொரு பொண்ணுட்டையும் நிச்சயமா நல்ல குணம் ஒன்று இருக்கும். உன்னுடைய அம்மாவுக்கு ஏற்கனவே வயதாகிவிட்டது. உன்னையும் கவனித்து கொள்ளவும் உனக்கு ஒரு வாரிசு கிடைக்கவும் ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ளப்பா. யசமா, நீங்க சொல்றது எல்லாமே 100க்கு 100 சரிதான் யசமா. இனிமே எந்த பொண்ணை பார்த்தாலும் அவளோட நல்ல குணத்தை மட்டும்தான் பார்க்கணும், குறைய பார்க்க கூடாது. குறைய பார்க்க கூடாது. உன்னிட்ட இளமை இருந்தபோது நீ இப்படி முடிவு எடுக்கல. நீ இப்படி முடிவு செய்யறப்போ உன்னிட்ட இளமை இருக்கல. ஆக ஒன்ட்ட அது இருந்தா இது இல்ல, இது இருந்தா அது இல்ல. சரி சரி, பொண்ணு பார்க்க போயிட்டு வா. இந்த முறையாவது வெற்றி கிட்டட்டும். கர்த்தர் உனக்கு துணை இருக்கட்டும். ஐயோ கடவுளே! ஐயோ, பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்த அத்தை வலிக்கு விழுந்துட்டாங்க போல இருக்கே. ஐயோ அத்தை, அத்தை என்ன கண்ணெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, என்ன செய்யணும் தெரியலையே. ஐயோ, அவர் வேற காலையில ஆபீஸ்க்கு போயிட்டாரு, பக்கத்து வீட்டுல ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. ஐயோ அத்தை, அத்தை ஹலோ, சிட்டி ஹாஸ்பிட்டல். ஹலோ, சிட்டி ஹாஸ்பிட்டலாங்க? ஆமாம்மா, சிட்டி ஹாஸ்பிட்டல் தான். நான் திருநகர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. எங்க மாமியார் பாத்ரூம்ல கீழே விழுந்துட்டாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, பேச்சு மூச்சு இல்லைங்க. ஆம்புலன்ஸ் அனுப்பணுமா? கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்கம்மா. அட்ரஸாங்க நம்பர் 4 கலராவது சொல்லுங்கம்மா. செகண்ட் ஸ்ட்ரீட்டுங்க, திருநகர், மதுரைங்க. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க சார். இப்போ அனுப்புறேம்மா. சார் இப்போ வந்து சார் இப்போ வந்துரும்ல சார்? 10 நிமிஷத்துல அனுப்பிடுறேம்மா. சரி சார், வச்சிரேன் சார், வச்சிரேன் சார். சரிங்கம்மா. என்னங்க, நான் தாங்க பேசுறேன். அத்தை பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து தலையில அடிபட்டு மயக்கமா கிடக்குறாங்க. சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லியிருக்கேன். நீங்க உடனே ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டு நேரா சிட்டி ஹாஸ்பிட்டல் வந்துருங்க, அங்க பேசிக்கலாம். கீழே விழுந்ததுல தலையில ரத்தம் கிளாட் ஆயிருக்கு. உடனடியாக ஆபரேஷன் பண்ணணும், இல்லாட்டா உயிருக்கே ஆபத்து. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆபரேஷன் பண்ணிட்டா எங்க அத்தை படிச்சுக்கிடுவாங்கல்ல டாக்டர்? நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி கிளாட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஆபரேஷன் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் டாக்டர்? ஹாஸ்பிட்டலில் எப்படியும் ஒரு 15 நாள் இருக்கணும், 5 days ஐசியூவில் இருக்கணும். அப்புறம் மெடிசின், ஆப்ரேஷன் சார்ஜஸ், பெட் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 1 லட்ச ரூபா ஆகும். ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி தான் ஆப்ரேஷன் பண்ணணும். இதுக்குன்னு உள்ள ஸ்பெஷல் சர்ஜனை தான் கூட்டிகிட்டு வரணும். நீங்கள் பணம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கே ஆப்ரேஷன் பண்ணிடலாம். நீங்கள் முடிவெடுங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு நாம் எங்கே போகிறது ருத்து? அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. பேசாமல் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே விட்டுறலாமா? என்ன பேச்சு பேசுறீங்க? பணம் பெருசு இல்லைங்க, நாளைக்கு சம்பாதிச்சிடலாம். ஆனா அத்தை உயிர் போச்சுன்னா? இந்தாங்க என் செயின், வளையல். நாங்க இதை வித்துட்டு பணம் ரெடி பண்ணிட்டு வாங்கங்க. இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா செஞ்சு போட்டது. அவங்க நாளைக்கு கேட்க மாட்டாங்களா? ஒன்னும் கேட்க மாட்டாங்க, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்குவேன். அவசரத்துக்கு உதவி செய்யறதுக்கு தாங்க நகை. பொங்குங்க, யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க.
அடகு வச்சா பணம் அவ்வளவு பத்தாது. பேசாம வித்துருங்க. பணத்தை ரெடி பண்ணிட்டு சீக்கிரம் வாங்குங்க. முதல்ல கிளம்புங்க. நீங்க லேட் ஆக்குற ஒவ்வொரு நிமிஷமும் அத்தை உயிருக்கு ஆபத்துங்க. என்னம்மா சௌரியமாக இருக்கீங்களா? ம். இப்போ உடம்புலாம் எப்படி இருக்குது? மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்டீங்களா? ம். இன்னையோட ஆப்ரேஷன் முடிஞ்சு 15 நாள் ஆயிட்டு. இன்னைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறீங்க. இன்னும் 10 நாளைக்கு நான் எழுதி கொடுக்குற மாத்திரையை தவறாமல் சாப்பிடணும். ஓகே? ம். கவலையே படாதீங்க, சரிதானா? ரொம்ப நன்றி டாக்டர், என் உயிரையே காப்பாத்திட்டீங்க. நன்றி உங்கள் மருமகளுக்கு சொல்லுங்க. உங்கள் பையன் ஆஃபீஸ்க்கு போயிருந்த நேரம் நீங்கள் பாத்ரூமில் வலிக்கு விழுந்து உங்கள் மருமக சமயோஜிதமாக செயல்பட்டு உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. இல்லாட்டா கொஞ்சம் சிக்கலாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லம்மா, நீங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நம்ம ரூத்து தாம்மா. அப்படியா? ஆமாம்மா, நீங்க ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ ஆபரேஷனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பணத்துக்காக தத்தளிச்சோம். அந்த நேரத்தில் ரூத் என்ன பண்ண தெரியுமா? அவ பிறந்த வீட்டில் அவளுக்கு போட்ட செயின் வளையல் எல்லாத்தையும் மனசார கழட்டி கொடுத்து வித்துட்டு வர சொல்லி அந்த பணத்துல தாம்மா உங்களுக்கு வைத்தியம் பார்த்தா. கடவுளே, இவ்வளவு நடந்திருக்கா? ரூத்து, நான் உன்னை எப்படியெல்லாம் குடும்பப்படுத்தி இருக்கேன். ஆனா அதையெல்லாம் மனசுல வைக்காம உன் நகையெல்லாம் வித்து உசுரையே காப்பாத்திட்டியே. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது நல்லது, சரிதானா? கொஞ்சம் சந்தோஷமாகவே இருங்க. சந்தோஷமாக போயிட்டு வாங்க. ரூத்து, என்னைய மன்னிச்சிருமா. நான் ஆஸ்பத்திரியில் இருந்த 15 நாளும் நீயும் ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டு கவனிச்சுக்கிட்ட. பாத்ரூம் களைச்சிட்டு போய் குளிப்பாட்டி தலையும் ஜீவி சின்ன புள்ள மாதிரி நீ பார்த்துக்கிட்ட. நர்ஸு கூட கேட்டா இந்த ரூத்து மகளா மருமகளான்னு. மருமகள்னு சொன்னதும் ஆச்சரியப்பட்டா. அத்தை, இது என்னோட கடமை அத்தை. என்ன இருந்தாலும் என் புருஷனுக்கு நீங்க அம்மா இல்லையா? பைபிள்ல வர ரூத்து அடிக்கடி சொல்ற வார்த்தை இதுதானே அத்தை. ரூத்து, ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. நான் போய் ஆட்டோவை கூட்டிட்டு வந்துடுறேன். ஆட்டோ வேணாங்க, குலுங்கும். டாக்ஸி கூட்டிட்டு வாங்க. சரி, எல்லாத்தையும் பேக் பண்ணி வை, நான் வந்துடுறேன். என்ன ஏசமா, ஊர் பொதுமன்றம் கூடுற இடத்துல வந்து உக்காந்துருக்கீங்க? நிலம் ஒன்று வாங்கும் விஷயமாகத்தான் இங்கே அமர்ந்திருக்கிறேன். நீ போய் எங்கள் அண்ணன் தோக்கு எங்கிருந்தாலும் உடனே இங்கே வரச் சொல். சரிங்க ஏசமா, இப்பயே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். தம்பி, நன்றாக இருக்கிறாயா? என்ன விஷயம்? வரச் சொன்னாயாமே? ஆமாம் அண்ணா, வாருங்கள். இப்படி உட்காருங்கள். ஊர் பெரியவர்கள் அனைவரும் அமருங்கள். என்ன தம்பி, முகாந்திரம் பெரிதாக இருக்கிறது? நிலம் வாங்கும் விஷயம்தான் தோகு அண்ணா. நம்முடைய நெருங்கிய உறவினர் எலிமலேக் என்று ஒருவர் இருந்தார். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஆமாம் ஆமாம், ஞாபகம் இருக்கிறது. நம்முடைய யூதா நாட்டில் ஒரு சமயம் பஞ்சம் ஏற்பட்ட போது தன் மனைவி மகன்களை அழைத்து கொண்டு மோவாபு தேசத்திற்கு சென்று விட்டார். ஆனால் மோவாபு தேசத்தில் எலிமலேக்கும் அவருடைய 2 மகன்களும் இறந்து போய்விட்டனர் என்று கேள்விப்பட்டேன். நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான் அண்ணா. இப்போது எலிமலேக்கின் மனைவி நகோமி தன்னுடைய மருமகள் ரூத்துடன் நம்முடைய தேசத்திற்கு திரும்பி வந்திருக்கிறாள். அவர்களுடைய ஜீவனம் கஷ்டமாக இருப்பதால் எலிமலேக்கிற்கு சொந்தமான நிலத்தை விற்கப் போவதாக நகோமியும் ரூத்தும் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை உங்கள் காதில் போட்டு வைக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் உங்களை வரவழைத்தேன். அப்படியா? ஆமாம், இங்கு அமர்ந்திருப்பவர் முன்னிலையிலும் உறவின் முறை பெரியோர் முன்னிலையிலும் அந்த நிலத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அந்த நிலத்தை வாங்கிக் கொள்ள என்னை விட உங்களுக்குத்தான் உரிமை அதிகம். என்ன அண்ணா, என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்களா? அந்த நிலத்தை வாங்குவதில் எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது அண்ணா, அதையும் சொல்லிவிடுகிறேன். நகோமியிடமிருந்து இந்த நிலத்தை நீங்கள் வாங்கும்போது மற்றொரு கடமையையும் நீங்களே நிறைவேற்ற வேண்டியிருக்கும்.
அதாவது மோவாபிய பெண் ரூத்தை நீங்கள் உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இறந்து போனவருக்கு வழிமரபு தோன்றுவதற்காகவும் அவரது குடும்ப சொத்து அவர் பெயரிலேயே தொடர்ந்து இருப்பதற்காகவும் நீங்கள் ரூத்தை மறுமணம் செய்து கொள்ள வேண்டும். மன்னிக்க வேண்டும் போவாஸ், என்னால் அந்த நிலத்தை வாங்க இயலாது. ரூத்தையும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஏனென்றால் என்னுடைய பாரம்பரியத்தை என்னால் கெடுத்துக்கொள்ள இயலாது. எனவே தம்பி போவாஸ், நான் என்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்கிறேன். நீயே அந்த உரிமை எடுத்துக்கொள். என்னுடைய முடிவை உறுதி செய்து கொள்ள எனது பாதரட்சியை கழற்றி உன்னிடம் கொடுக்கிறேன். கொடுங்கடண்ணா. ஐயா நாட்டாமக்காரர, அவரு பாதரட்சையை கழத்தி கொடுக்குறாரே, என்னங்க அர்த்தம்? அட வெறுவாயா, நானா? கருவாயான்னு கூப்பிட்டாதான் உனக்கு பிடிக்காதே. எசமான்னு மட்டும் கூப்பிட சொல்ற. இது வரைக்கும் நீ நிலம் வாங்கினது வித்தது இல்லையா? நிலமா? நானா? எங்க வாங்கினேன்? அதாவது நம்ம யூத மக்களிடத்துல ஒரு பழக்கம் இருக்கு. தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுக்குறவர் வாங்குறவர்கிட்ட தன்னுடைய பாதரட்சையை கலட்டி கொடுப்பாரு. இப்போ தோகு தன்னுடைய உரிமையை போவாஸுக்கு விட்டு கொடுத்துட்டாரு. புரியுதா உனக்கு? புரியலிங்களே. புரியாம இருக்கிறது தான் நல்லது. உங்க எஜமா போவாசு என்னமோ சொல்றாரு, நீ போய் அமைதியா கேளு. ஊர் பெரியவர்களே, போவாசாகிய நான் எலிமலேக்கு, கிலியோன், மக்லோன் ஆகிய அனைவருக்கும் உரிமையான நிலத்தை நகோமியிடமிருந்தும் ரூத்திடமிருந்தும் வாங்கிவிட்டேன். இதற்கு இன்று நீங்கள் அனைவருமே சாட்சி. மேலும் முன்பு மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய பெண் ரூத்தை என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கு நீங்களே சாட்சி. போவாஸ், நல்ல காரியம் செய்திருக்கிறாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் ஆராபு சித்தி, எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறேன். குழந்தைக்கு என்ன பெயர் வைத்தீர்கள்? ஓபேத் என்று பெயர் வைத்திருக்கிறோம். போவாசை போலவே துருதுருவென்று இருக்கிறான். உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், எங்கே போவாசும் ரூத்தும்? இருவரும் வயலுக்கு சென்றிருக்கிறார்கள். அதுதான் என் பேரனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பேரனா? உன்னுடைய மகனைப் போல எவ்வளவு கண்ணும் கருத்துமாக அவனை கவனித்துக் கொள்கிறாய். இந்த ஊர் பெண்கள் எல்லோரும் ரூத்துக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்வதில்லை. மாறாக நகோமிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்றே சொல்கிறார்கள். ஏனெனில் குழந்தை மேல் நீ கொண்டுள்ள அக்கறையும் அன்பும் அளவிடற்கரியது. உண்மைதான். ஏனெனில் இந்த குழந்தையை பெற்றெடுத்தவள் என் உயிரினும் மேலான ரூத் அல்லவா? நீ கொடுத்து வைத்தவள் நகோமி. உனக்கு 7 குமாரர்கள் பிறந்திருந்தாலும் கூட ரூத் மாதிரி அவர்கள் உன்னை கவனித்துக் கொள்வார்களா என்று தெரியவில்லை. உன்னை காக்கும் பொறுப்பினை உடையவன் ஒருவனை உனக்கு ஆண்டவர் வழங்கி இருக்கிறார். இவன் உனக்கு புதுவாழ்வு தரட்டும். முதுமையில் உன்னை ஆதரித்து நாத்துமாவுக்கு ஆறுதல் தரட்டும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா, கிறிஸ்மஸ்க்கு புது ஜவுளி எடுக்க நானும் ரூத்தும் கடத்தெருவுக்கு போறோம். உங்களுக்கு எந்த கலர்ல புடவை வேணும்னு சொல்லுங்க. என் மருமகா ரூத்து எந்த கலர்ல எடுத்துட்டு வந்தாலும் எனக்கு இஷ்டம் தான்ப்பா. போயிட்டு வாங்க, நான் புள்ளைய பாத்துக்கிறேன். இப்படியே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். மாறுவோம், நற்செயல்கள் செய்பவராய் மாறுவோம்.
பார்த்து சனியன்னு சொல்ற? உனக்கு வாயு பெருசும்மா. இந்த வீட்ல வாக்கப்பட்டதுக்கு வாய் இல்லைன்னு அவ்வளவுதான்.